fertility from 20 to 40. ஸோ ஒரு குழந்தை பேர் ஒரு பொண்ணுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டான டைம்? இதில் டவுட்டே இல்லை. 20 to 25 இயர்ஸில், அதாவது 21 to 25 ப்ரிசைஸாக சொல்லணும்னா அந்த வயசில் கட்டாயம் ப்ரெக்னென்சி ரேட் இஸ் வெரி குட். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகணும், நல்ல ஒரு ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணி வாழணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ கிராஜுவலாக 25 to 30 இயர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுறது. ரொம்ப ரேராக ஒரு கிராமத்து சைட்லேயோ இல்லை ஒரு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணும் போது தான் லெஸ் தென் 25 இயர்ஸில் கல்யாணம் ஆகுது. ஸோ இப்போ 25 to 30 கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி 30 to 35 ஆகிட்டு வருது இந்த ஜென்ரேஷனில். கல்யாணம் ஆகிட்ட உடனே கன்சீவ் ஆகிறாங்களா, கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அட்லீஸ்ட் ஒரு 6 months புரிஞ்சுக்கணும் நாங்களே சொல்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி வேலையில் செட்டில் ஆகணும், ஒரு நல்ல ஓன் வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும், ஓனாக ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது ஈஸியாக 32 34 வயசு ஆகிடுது ஒரு பெண்மணிக்கு. இது தவறா இல்லை இது கரெக்டா? ஒரு பெண்மணி ஐடியலாக குழந்தை பெற்றுக்க வேண்டிய வயசு வந்து 21 to 25. இந்த டைமில் கன்சீவ் ஆகும் போது ஒரு குழந்தையின்மைன்றது வந்து ஒரு 5-10% தான் சான்சஸ். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து டக்குன்னு கன்சீவ் ஆகிடுவாங்க. அது 25 to 30 இயர்ஸ் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு 15 to 20% நிற்குது. வயசு ஆக ஆக 35 to 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து 25 to 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ குழந்தையின்மை அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வயசு ஆக ஆக இன்னும் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மென்சஸ் வந்து நிற்கிறது 50 வயசில் தான். எனக்கு மந்த்லி மென்சஸ் கரெக்டாக வருது டாக்டர், அழகாக எக் வளருதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாலிகுலர் மானிட்டரிங்கில். இன்னும் கூட எனக்கு பிரச்சனையாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்டது உண்டு. மென்சஸ் வந்து 50 வயசு வரைக்கும் வரும். இட் டசன்ட் மீன் 50 வயசு வரைக்கும் கன்சீவ் ஆக முடியுன்றது. யூஸ்வலாக 40 இயர்ஸ், இந்தியாவில் 37 இயர்ஸ்லேயே கருமுட்டைகள் வளர வேண்டிய தன்மைகள் ஒரு பெண்மணிக்கும் குறைஞ்சிட்டே வருது. நம்ம ஏஷியன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் 5 இயர்ஸ் நம்ம சீக்கிரம் வயசாகுது. ஏன்னா நம்ம பாரம்பரியத்தில் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அவங்களுக்கு 40 வயசுனா நம்மளுக்கு 36 37 வயசுலேயே அதோட இஃபெக்ட்ஸ் வந்துடுது. ஸோ அப்போ 38 வயசுலேருந்து நம்மளுக்கு கருமுட்டைகளோட குவாலிட்டி, குவான்டிட்டி, அளவு, அதோட தரம் ரெண்டுமே கம்மி ஆயிடுது. அதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வயசு, ஒரு பெண்மணியோட வயசு. இதை தாண்டி நான் வெயிட் பண்ணலாமா இல்லையா, நான் வந்து அப்ராட் போக வேண்டியது இருக்குது, எங்கள் ஹஸ்பண்ட் அப்ராட் போக வேண்டியது இருக்குது, இன்னும் 2 வருஷம் போஸ்ட்போன் பண்ணலாமா இல்லையா? கட்டாயம் அட்லீஸ்ட் டெஸ்ட்டாவது பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனோடனே 6 மாதத்தில் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு சொல்ல வரல. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? முக்கியமானது ஏஜ்னு சொல்லிட்டேன். ஏஜ்லாம் நல்லா தான் இருக்குது டாக்டர், 34 வயசு ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AMHன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஆன்டி முலேரியன் ஹார்மோன், AMH. இது ஒரு பிளட் டெஸ்ட். இது எனி டைம் ஆஃப் த டே பண்ணலாம், சாப்பிடாம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மென்சஸ் டேக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இது பார்த்துட்டோன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போய் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணுமா, இல்லை பொறுமையாக ஒரு 2 வருஷம் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாமா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது தான் AMH. AMH சராசரியாக ஒரு 2.5லேருந்து 3.8 or 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சில பேருக்கு AMH 1லேருந்து 2.5 வரைக்கும் இருக்குன்னா ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பிடிங்க, அந்த மாதிரி இருக்குது. லெஸ் தென் 1.2 இருக்குன்னா சீரியஸாக நம்ம ரொம்ப லேட் ஆகிக்கிட்டோம், இதுக்கும் மேலே நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலைன்னா நம்ம குழந்தை நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆகிடும். ஸோ AMH ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா, ஒரு பெண்மணி எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது. AMH தவிர வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம், மேல் பார்ட்னரோட வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப் டு 40 இயர்ஸ் மேல்ஸ்க்கு வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி பற்றி நாங்கள் ரொம்ப குறிப்பிடுறது கிடையாது. பட் 40 இயர்ஸ்க்கு மேலே போனால் அவங்களுக்கும் அட்வான்ஸ் பெட்டர்னல் ஏஜ், அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி குவாலிட்டி கம்மி ஆகலாம். இதை தாண்டி மிஸ்கேரேஜ் ரேட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அபார்ஷன் ஆகுது, ஏன் எனக்கு கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆகுது, 38 வயசில் நான் தானாகவே கன்சீவ் ஆகிட்டேன் டாக்டர், ஆனால் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜும் வயசு ஆக ஆக ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஒரு பெண்மணிக்கு சராசரியாக 30 வயசு கம்மியாக கன்சீவ் ஆனாங்கன்னா 15லேருந்து 20% மேக்ஸிமம் மிஸ்கேரேஜ் ஆகலாம். அதாவது 100 குழந்தைங்க கன்சீவ் ஆனால் ஒரு 10லேருந்து 15 பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம் 30 வயசு கம்மியாக இருக்கும் போது. அந்த சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 38 வயசில் 50% ஆகிடுது.
ஸோ 5 பேர் கன்சீவ் ஆனால் அதில் 2 பேர் மிஸ்கேரேஜ் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 40 to 50% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்இம்ப்ளாய்டிஸ் இல்லை ஜெனட்டிக்கலாக குறையுள்ள குழந்தைகள். ஸோ வயசு ஆக ஆக நம்பர் ஆஃப் நார்மல் எம்ப்ரியோஸ், ஒரு முட்டையும் ஒரு விந்தணுக்களும் சேர்ந்து வளர வேண்டியது எம்ப்ரியோ, அது ஜெனட்டிக்கலாக நார்மலாக இருக்க எம்ப்ரியோ வந்து கம்மி ஆயிடுது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது வயசோடு கன்சீவ் ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட ஏஎம்ஹெச்ன்ற லெவலையும் பார்த்துக்கிட்டா எவ்வளோ சீக்கிரம் குழந்தை நிற்கணும், இல்லை நம்ம பொறுமையாக தான் ட்ரை பண்ணலாமா அப்படின்றதுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்.